வெல்கம் டு டிடிவியில். நம்ம அடுத்தலோட என்ன போகிறோம்னா மஞ்சள் தான் போகிறோம். திரும்ப பார்க்கலாம் அப்படியே என்ன பண்ணுறாங்க, என்ன எப்படி லோடு போடுறாங்க, என்னென்ன பண்ணுறாங்கன்னு. எப்போ வந்தாலுமே நம்ம ஃபஸ்ட்டு ரைட் சைடு தான் பார்க்கணும். ரைட் சைடு வண்டி எதுவும் வரல. லெஃப்ட் சைடு பார்த்தா பஸ் ஒன்று நிற்கிது. கொட்டி வச்சு லோடு இருக்குது, வர சொல்லி இருக்கிறாரு. அங்கே ஒரு வேடி வர சொல்லுங்கிறாரு. இன்னொரு லோடு வேற மேலே வரனாரு. அதான் இப்போ இன்னொரு 2 பைக் போட்டு அந்த வண்டி லோடாயிரும். இன்னொரு லோடு மேலே வரும் வாங்க அப்படின்னாரு. சரி அதில் போயிட்டு இருக்கிறேன். இன்னொரு லோடு அங்கதான் இருக்கீங்களா? பேமெண்ட் போட்டாச்சு. அவங்க சொல்லிடுறேன் பேமெண்ட் போடுறது. அந்த நம்ம வேண்டிக்காரங்க அவங்களுக்கு அங்கேயே லோக்கல்லே போட்டு சொல்லுங்க. நானா அப்படி அங்கேயே லோக்கல்ல மட்டும் போட்டு சொல்லுங்க. போயிட்டு போகிறதுக்கு வந்துக்கிறேன் மக்களே. பேமெண்ட்டுக்கு பாருங்கள். பேமெண்ட்டு தெரியுதுங்களா? கீழே 150 டன் வே பிரிட்ஜா. டிரைவர் போயிருக்காரு. வரட்டும், வந்தால் பில்லு காட்டுவோம். பாயிண்ட்டுக்கு வந்துட்டுங்க. ஏற்கனவே போட்ட இடத்துக்கு தான். போட்டுன்னு வந்துருக்கிறேங்க கைஸ். 1 hour 3 கிலோமீட்டர் போனால் மாட்டலாம்பட்டி. அது தாண்டி போகணும். நம்ம அங்கே போயிட்டோம்னா தான் ஆகும். பாருங்க, நாங்களும் வெளியேறி போகும்போது இதுமாரி ட்ராவல் பஸ்ஸில் தான் போனேங்க. அது பஸ்ஸே இல்லை. டிரைவர் என்னன்னே தெரில, வெள்ளைக்கோட்டு மேலேயே ஓட்டுறாரு. தூங்கவே முடியல. எப்படி தான் தூங்கின்னு போகிறாங்களோ எப்பா. அதுவும் ஒருத்தெல்லாம் மொட்டா தூக்கம் தூங்கினா நீங்களாம் சொன்னால் நம்பவே மாட்டீங்க. ஃபுல்லு தூக்கம் தூங்குறான். யார் தான் டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தாங்கன்னு தெரியல அந்த டிரைவருக்கு. எப்பா ஒரு 5 நிமிஷம் அந்த கோட்டை விட்டு அந்த ஓட்டினோட நீ முதல் தூங்கிட்டு நான். திரும்ப நம்ம வேமட்டு பார்த்தா வந்துட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அவ்வளோதான் வேமெண்ட் போட்டுன்னு அப்படியே போக வேண்டியதுதான். வேமெண்ட் எவ்வளோ டன் வருதுன்னு பார்க்கலாம். இது ஃபுல்லோட இது நான் கீழே இறங்கி உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே பாருங்கள் வியூஸ் எப்படி இருக்குதுன்னு வியூ. வந்துட்டுங்க வேமெண்ட்டுக்கு 24 hours இங்கே வேமெண்ட் இருக்கும். அவர் எப்போ வேணால் கான்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் மொபைல் நம்பர் பக்கமே கொடுத்துங்கிறாரு. வீடு இங்கே தானா பக்கம் உங்களுக்கு தெரியுதா ஒயிட் கலரு, அங்கே தானா வீடு. ஃபோன் பண்ணால் உடனே வந்துடுவார். பேமெண்ட் விடும் போது எப்பயுமே பொறுமையாக விடுங்க. சைடில் காங்கிரீட் போட்டுக்கிறாங்க, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில தவளை காங்கிரீட் போட மாட்டாங்க, பேமெண்ட் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். எப்பயுமே என் பேமெண்ட் இருக்கும்போது ஹேண்ட் பிரேக் போட்டுருணும், இறங்கிடணும். இறங்கி அப்புறம் தான் பேமெண்ட் போடணும். லோடு வாங்க உங்களுக்கு காட்டுற மாதிரி கீழே இறங்கி போய். வண்டி பேமெண்ட் விட்டுங்கிறேங்க. பேமெண்ட் பில் எடுக்கிறதுக்கு டிரைவரு. நம்ம அப்படியே வண்டி என்ஹெச்சில் எவ்வளோ வண்டி போகுது என்னன்னு பார்க்கலாம். 150 டன் வரைக்கும் போட்டுக்கலாமா பேமெண்ட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வண்டி அவ்வளோ பிடிக்காது. நம்ம வண்டி பாசிங்கே 10 டன்னா 12 டன் தானா. கிளம்பிட்டுங்க. அவ்வளோதான் பேமெண்ட் பில்லு இப்போ ரெண்டுமே காட்டுறங்க பாருங்கள். 2 லோடு ஓட்டுங்க, ரெண்டுமே காட்டுறங்க பாருங்கள். அதாவது இது வந்து இப்போ லோடு, இதுவும் இப்போ லோடு தான். நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. இதுதான் காலையில் லோடு பாருங்கள். 3 பில்லுக்கு இதா, எந்த பில்லு நீங்கள் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அவ்வளோதான் கிளம்பலாம். இப்போ டிக்கெட்டு போட்டு ஹேண்ட் சைன்லாம் பண்ணிட்டு தான் கிளம்பலாம். கிளம்பிட்டோம். உங்கள் ஊரில் யாருன்னா விஜய்னு பேர் வச்சுக்கிறனால அவங்களை கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாருக்குள்ள டிவிக்கு பிடிங்கன்னா கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடி சீக்கிரத்தில் விஜயை சந்திக்க போகிறோம் நாங்கள். மக்களே அவ்வளோதான் மக்களே, அன்லோடு பண்ணிட்டோம். ஏற்கனவே பாருங்கள் 3 லோடு கொட்டிங்கிறோம். உங்களுக்கு தெரியுதா? 3வது லோடு கொட்டுறோம். இப்போ விட முன்னாடி பழம்பா முன்னாடி அவ்வளோதான். 3 லோடு ஓட்டிங்கிறது மொத்தம். அவ்வளோதான், வீட்டுக்கு வைக்கணும். அவ்வளோதாங்க, நம்ம கிளம்ப வேண்டியதான். டோர் லாக் போட்டு